லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கம். வணக்கம் சின்னா. நேற்று ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சீமான் அவர்கள் வெளியே வரும்போது நடுவில் யாரோ ஒருத்தர் கலந்துட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் பேசி ஒரு பிரச்சனை சலசலப்பாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அதான் நம்ம ஏற்கனவே பேசணும்ல. சீமான் அவர்கள் இனி வரும் காலங்களில் இது போன்ற பல தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். சீமான் அவர்கள் கவனமாக இருக்கணும். சீமானுக்கு எச்சரிக்கைன்னு ஒரு காணொலியே போட்டிருந்தோம், நம்ம தனியாக போட்டிருந்தோம். என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் பண்ணுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க, எப்படிலாம் எரிச்சல் படுத்துவாங்க, எப்படிலாம் அவர்களுடைய ஆட்களை உள்ளுக்குள்ளே இறக்கி விட்டு அந்த கூட்டத்தை சலசலப்புக்குள்ளாக்கி அந்த கூட்டத்தை கெடுக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் வரிசையாக நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வரிசையில் ஒன்று இது. அது என்னென்னா, நம்ம அப்போ அந்த காணொலியில் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரியான சலசலப்புகள் வரும்போது கீழேருந்து கூட்டத்திலேருந்து எவனாவது புல்லுருவி பண்ணுறான் அப்படின்னா அதையெல்லாம் கீழே இருக்க தம்பிமார்கள் பார்த்துக்கணும், அவர்களுடைய படைகள் பார்த்துக்கணுமே வெளியே சீமான் அவர்கள் இறங்கக்கூடாது. சீமான் அவர்களை எப்போ இந்த மாதிரி செஞ்சு அவரை உடனடியாக மீடியாவில் போர்ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே காத்திருக்கு. பெண் டீம்லேருந்து வெறித்தனமாக அதை ஏவி விடப்பட்ட வேட்டை நாய்கள் மாதிரி ஒரு குரூப்பே காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ போட்டு இது பண்ணணும், சீமானை கோமாளி ஆக்கிறது, சீமானை ரவுடியாக காட்டுறது வைக்கிறதுக்குன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் சீமான் அடிக்கலைன்னா கூட அடித்தார், ஆமாம் அடித்தாருங்க, நான் பார்த்தேங்க, நான் கிட்டேருந்து பார்த்தேங்கன்னு சொல்லுவான். இவ்வளோத்துக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அடிக்கிறாங்க, அவர் பாதிக்கப்படுறாரு, தற்காப்புக்காக சில இதுகளை செய்கிறாரு, அவரையே தூக்கி குண்டாஸில் வைக்கிறாங்கல்ல. இதே மாதிரி சீமானை வெறியேற்றி விட்டு அது மூலமாக அவர் ஏதாவது செஞ்சிருவாரா, செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு ஆட்சி விசுவல் கிடைச்சிடாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சீமான் அவர்கள் கவனமாக இருக்கணும். இது இப்போ பயந்தாங்குழித்தனமே கிடையாது. சீமான் அவர்கள் காரை விட்டு இறங்கக்கூடாது, எந்த சூழல்லையும் எப்போவுமே இறங்கக்கூடாது. நான் சொல்கிறேன், சீமானை நமக்கு அவருடைய கருத்துக்கள் முரண்பாடு இருக்கலாம், இது இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், எல்லாரும் தமிழர்களுடைய பார்வை இதுதான். சீமான் அவர்கள் காரை விட்டு இறங்கக்கூடாது. அதை கூட இருக்க தம்பிமார்கள் பார்த்துக்கணும். அவனை வாயில் தக்காளி சட்னி வர வைக்கிறதா, அவனுக்கு பாராட்டு மலை வர வைக்கணுமா, அவன் அவனை கற்றுக்கணுமா, எல்லாத்தையுமே தம்பிமார்கள் தான் பார்த்துக்கணும். சீமானவர்கள் இறங்கக்கூடாது. இல்லை, நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழி தான் நான் பேசுவேன். இல்லை, அது தானே சரி. நீ வணக்கம் சொன்னா வணக்கம்னு சொல்லுவேன், நீ ஏழன்னா நானும் ஏழன்னு தான் சொல்லுவேன், நீ கையில் இதை எடுத்தேன்னா பொருளை எடுத்தேன்னா நானும் பொருளை தான் எடுப்பேன். அதுதான் இயல்பானது, எதிர்வினை. நம்ம என்ன ஆயுதத்தை தூக்கணுங்கிறது எதிரி தான் தீர்மானிக்கிறான். அதை அவர் பேசுகிறார் பத்திரிகையாளர்கிட்ட. இப்போ திரும்ப அவரை கேள்வி கேட்டு இது பண்ணும்போது அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ஆனால் நாம் சொல்கிறது அதெல்லாம் விட வேறு. அவன் குடிகார பையன் ஒருத்தன் திமுககாரன் அதை சலசலப்பு பண்ணுங்கிறத நோக்கம். அவன் அதை இது பண்ணி தனியாக வராரு. அவர் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் தான். அவர் ஏதோ ஒன்று பேசிட்டாரு. குடிமகன் எந்த குடிமகன்? அடிக்கிறது திராவிட மாடல் குடிமகன். இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. அவன் அப்படி பண்ணுறதுக்கு எரிச்சல் மூட்டுறதுக்காக தான் வர்றான் அவன். சரி, அவன் ஒரு நபர்னு என்னென்னு செஞ்சாமல் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவன் என்ன கொண்டு வர்றான், என்ன வச்சிருக்கான்னு தெரியாதுல்ல நீங்கள். அப்படிங்கும்போது இது பண்ணுறவனுக்கு அந்த மொழியில் தான் பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் சும்மா அப்படியே நாகரிகமாக ஒயிட் காலர் சார், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சார், நீ எதுக்கு வந்தியா அதுக்கு பதில். நீ என்ன உனக்கு சீமான கருத்தியல் ரீதியாக எதிர்க்கணுமா, நீ கருத்தியல் ரீதியாக பேசு, 4 பேர் உங்களை இறக்கி விடு, மேடையில் பேசு, இல்லைன்னா 4 இந்த மாதிரி காணொலிகளை போடு, பேசு, அது வேறு. ஆனால் உள்ளே புகுந்து சீமானை தாக்கணும்னு நினைக்கிறது, இல்லை அந்த கூட்டத்தை கடைச்சல் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் இது பண்ண முடியாது. அவனே சேர்த்து ஜனநாயகப்படுத்த தானே அவன் அந்த வெங்காயத்தெல்லாம் ஜனநாயகம்லாம் படுத்த முடியாது. அதெல்லாம் 200 ரூபாயில் உப்பி போன பிண்டங்கள். அதனால் அதெல்லாம் ஜனநாயகப்படுத்த முடியாது. அவன் அது பின்னாடி பார்த்துக்கணும். இப்போ இனிமேல் ஜனநாயகத்துக்கு வருவான். வாயில் தக்காளி சட்னி வந்தால் ஜனநாயகம் அடுத்த கூட்டத்துக்கு வர சொல்லுங்களேன். ஆமாம், அப்போ என்னென்னா இது அப்படியே விட்டுட்டே போனால் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. தக்காளி சட்னி வர வச்சதில் தவறே கிடையாது. வர வைக்கணும். வர வைக்கலன்னா தான் தவறு. இல்லைன்னா வர வைக்கலன்னா இதே குஷியாக ஜாலியாக வாங்க தம்பி இன்னும் 4 இதுன்ட்டு 4 பேர் அனுப்பி வைப்பான். இப்போ ஒருத்தருக்கு வாயில் தக்காளி சட்னி வந்துச்சு இல்லை, அடுத்து இன்னொருத்தன் வரமாட்டான். இன்னும் 2 பேரும் அனுப்பட்டும். திராவிட மாடலில் எந்த மாடலோ அனுப்பி வைக்கட்டும். இன்னும் 4 பேரை அனுப்பி வை. 4 பேருக்கும் தக்காளி சட்னி வரட்டும்ங்கிறேன். அப்போ உள்ளே வரமாட்டான்ல, அவன் மூடிட்டு இருப்பான்ல. அதனால் அதெல்லாம் சரிதான். நான் சொல்வது என்னன்னா, நான் சொல்வது சீமானவர்களுடைய பாதுகாப்பு. நீங்கள் களத்தில் இறங்கக்கூடாது. அவருக்கு பாதுகாப்புன்னு அது பாதுகாப்பு. கூட்டத்தில் ரவுண்டாக நிற்கிறாங்க. ரவுண்டாக நிற்கிறவன் யார் என்னன்னு தெரியாது. இதே வேலையை இப்படி சீமான டெம்ட் ஏற்றி விட்டா
கீழே இறங்குவாப்புல அப்படிங்கிறத வந்து மோப்பம் பிடிக்கிற நாய்கள் நிறைய இருக்குது. சரியா? அப்போ அது வந்து நல்லது கிடையாது. சீமான் அவர்களுடைய அரசியல் சரி தவறு அதெல்லாம் கடந்து அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தேர்தல் அரசியல் முகமாக இருக்கார். ஒரு 36 லட்சம் பேர் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டிருக்கான். அந்த பயணத்தை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியம். அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் சொதப்புறாரு, சிறப்பாக கொடுக்காரு, ஆட்சி நடத்துகிறாரு, இல்லை ஆட்சி நடத்த தெரியல, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய இன மக்களுக்கு தேர்தல் அரசியலின் முகமாக தேர்தல் கட்சிகள் இல்லை. அப்போ அந்த இடத்த வந்து சீமான் வச்சிருக்கார். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்க ஒரு தலைமகனாக வந்து சீமானுக்கு அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பும் பாதுகாப்பும் தேவைப்படுது. அப்போ அதில் கவனமாக இருக்க வேண்டியதை தான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். இதில் வந்து சீமான் அவர்கள் காரை விட்டு இறங்காமல் உள்ளே இருக்கணுங்கிறது வந்து பயந்தாங்குழித்தனம் கிடையாது. இது அந்த இதே கிடையாது. இது வந்து கவனமாக இருப்பதும் பயந்தாங்குழித்தனமாக இருக்கிறதும் வேற. கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. அது அவசியம் கிடையாது நமக்கு. அதை கீழே இருக்க தம்பிமார்கள் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் உட்காருங்க, காரில் உட்காருங்க. இங்கே ஒரு அட்வொகேட்டு வந்து காரை இடிச்சுப்பட்டு அவங்க கீழே இருக்க பட்டைகள் இறங்கி போய் அடிக்கிறாங்க. அவர் இறங்கினாரா அவர்? இல்லைல்ல. அது மாதிரி அமைதியாக உட்காந்துருங்க. அவ்வளோ கரைச்சல் கொடுக்க வர்றவன்னு அதே வந்து இது பண்ணிவிட்டு தவறுகளை வச்சுக்கிட்டே நாங்கள் வந்து முறைத்து பார்த்ததுக்காக அடின்னுங்காய்ங்க. இங்கேயும் வந்து இது பண்ணாலுமே கூட ஏன் நீங்கள் போகிறீங்க, இறங்காதீங்க, உள்ளே இருங்க. அவன் வந்து இது பண்ணுறவனுக்கு அவனை எதிர்வினைகளை அவன் என்ன மொழியில் அவன் எதிர்வினை கொடுத்தானோ அதை செஞ்சுட்டு அதுக்கான எதிர்வினை அவன் செஞ்சுட்டு போட்டோம். நீங்கள் சீமானவர்கள் இறங்கக்கூடாது. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவருக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக. இப்போ இதற்கிடையில் நேற்று இதே சமயத்தில் திருவண்ணாமலையில் ஒரு இளைஞருடைய எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அந்த மாநாட்டில் வந்து இளம் பெரியார் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் வென்றாச்சு, தமிழ்நாட்டை யாராலையும் வெல்ல முடியலன்னு தந்தை ஒரு புறம் சொல்கிறாரு. மூத்த அமைச்சர்கள் ஒரு புறம் வந்து உதயநிதியை வாழ்த்துறாங்க. அந்த மாதிரி ஒரு பேர் ஆவலோடு அதிர்ச்சியோடு பெரும் கூட்டத்தோடு நடத்திய அந்த மாநாட்டில் நடந்த கூத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு அந்த கூத்துக்களுக்கு பெருசாக நான் எதையும் சொல்ல விரும்பலை. ஸ்டாலின் மரியாங்கிற வந்து ஒரே ஒரு இது பதிவு போட்டிருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து இளம் பெண்களோ இல்லை பெண்களுக்கான எதுவும் முன்னுரிமை இல்லை அதில் அப்படின்னு தான் எழுத வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இளைஞர்களுக்கு கேட்க முன்னுரிமை இல்லை அவரை கேட்குறாரு. ஆமாம், அங்கே இளைஞர்கள் இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு இளைஞரணி மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க பங்கம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது. இவர்கள் வாய்ச்சாவிடல் அதில் வந்து ராசாவோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா ஸ்டாலின் முடிஞ்சு ரைட்டு. உதயநிதி மனதை குளிர்விக்கணும். உதயநிதியுடைய அவங்க கோபாலபுரத்து கிச்சன் கேபினட்டுக்கு செய்தியை சொல்லணும். அம்மா நாங்கள் வந்து தம்பிக்கு துணையாக இருப்போம், தம்பியை ஏற்றுக்கிடுவோம், தம்பிக்கு எந்த வகையிலும் பிரச்சனை கொடுத்துட மாட்டோம், நீங்கள் எங்களை நம்புங்க நீங்கள் வா கழகத்தை நடத்து, தம்பி வா அப்படின்னு ராசா ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஏவாவேல் பார்க்காரு, அவன் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அதில் இல்லைன்னா போட்டி இவங்க 2 பேரும் நீயா நானா. அந்த ஏவாவேல் என்ன பண்ணுறாரு, இளம் பெரியார் அப்படின்னு அவர் ஒரு பட்டம் மாறி இதை வந்து நீங்கள் காட்சி அமைதிப்படையா சத்யராஜ் அந்த குளிச்சுட்டு இருப்பாப்புல அந்த டவுசர் பட்டாவட்டியை கட்டி போட்ட அந்த டவுசரை எடுத்து துவைக்கிறதுக்குள்ள போட்டி நடக்கும். அதை மாதிரி திராவிட மாடலுடைய இந்த குடும்ப வாரிசு இதுகளுக்கு யார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இந்த டவுசரை சட்டியை தூக்கி துவைக்கிறதுல வந்து ஒரே போட்டி இதாக இருக்குது. மூத்த தலைவர்கள்கிட்ட கடுமையான போட்டி இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவ்வளோ அழகாக அந்த மாநாட்டை நடத்தி எல்லாரையும் அனுப்பி வச்சாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு மண்ணை திருடி நடந்தாங்கன்னு ஒன்றை மட்டும் பேட்டி கொடுத்துட்டு போனார். எல்லாரும் மண்ணை திருடி மாநாடை இது நடத்துகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு கட்டி கொடுத்த வாழை காய் கொலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பிச்சுட்டு போகிறாங்க, சேரை தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கோட்ரு போட்டு அங்கே ஒரு பக்கம் சப்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சோரேரி குச்சி தாண்டி போவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எஸ்கேப் ஆகுங்கிற மாதிரி இவர்கள் வந்து வந்தான் கணக்கு காட்டுறதுக்கு உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்தான் இருந்தாச்சும் முடிஞ்சு வச்சு பிரியாணி செட்டாக எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு புகைப்படம் ரொம்ப ஒரு வரலாற்றை இது பண்ணக்கூடிய ஒரு புகைப்படம் இருந்துச்சு. இவர்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே நாற்காலிகள் எல்லாத்துலேயுமே சரியாக வந்து அந்த நொறுக்கு தீனி, தண்ணீர் பாட்டில் அப்படி இப்படின்னு எல்லாமே செட்டாக கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஒரு உண்டியல் குலுக்கி தேர்தல் நிதி வசூல் பண்ணி வளர்ந்த இயக்கம் எந்த நிலைக்கு அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் நாங்கள் கார்ப்பரேட் லெவலுக்கு வந்துட்டோம், அப்படிப்பா திராவிடம் வந்து வளர்ந்து விட்டது
அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் மாநாடு. வருவதற்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆமா, என்ன தேவைன்றதை ரெடி பண்ணி அங்கே அதெல்லாம் வச்சாச்சு. எல்லாம் செஞ்சு அதை காட்சிப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு பக்கம் விஜயுடைய நிகழ்வுகள் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கு, நாங்கள்லாம் இப்படிலாம் இல்லை, நாங்கள்லாம் இது பண்ணுறோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். அதை தான் உதயநிதி சொல்கிறார், எங்களோட இதில் கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க மாநாட்டிலேயே அந்த கட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா சொல்லிக்கிட வேண்டியதான், காசை கொடுத்தீங்க, கூட்டினீங்க, பிரியாணி கொடுத்தீங்க, குவார்ட்டர் கொடுத்தீங்க, வந்தாங்க, அவ்வளோதான். அங்கே என்னத்தை கட்டுப்பாடு இருந்துச்சு, என்ன கொள்கை குன்றுகளை பார்த்துட்டாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்கில் இருந்த ஞானசேகரன் அவருடைய மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்கு வந்து ரத்து பண்ணியிருக்காங்கண்ணா. அது வந்து நீதிமன்றம் என்ன பண்ணும், நீதிமன்றத்துக்கிட்ட வந்து கொடுக்கப்படுற ஆவணங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் முடிக்கும். நம்ம கேள்வி கேட்குறது அரசே தான், காவல்துறை தான். இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கில் எவ்வளோ மெத்தனமாக இந்த இதை நடத்தியிருக்காங்க. ஒருவேளை இதில் ஒரு சந்தேகத்துக்காக உங்களை கேட்குறேன். இப்போது தவறு செஞ்சவர் மீது ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சில, அதாவது எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம அதை சப்மிட் பண்ணல அப்படின்னாலும் அவங்க வந்து ஆமாம் விடுதலை ஆகிடுவாங்க. ஆமாம், நீங்கள் டாக்குமெண்ட்டு தான் பேசுவோங்க. அடிப்படையில் இறுதியாக நீதிமன்றத்தில் சரியான ஆவணங்கள் அதுதான் வந்து பேசும், சாட்சியங்களும் ஆவணங்களும் தான் வந்து பேசும். அது நீதியரசர்களுக்கே கூட வந்து சம்மந்தப்பட்ட ஆள் வந்து குற்றவாளின்னு தெரிந்தாலும் கூட, அறிந்திருந்தாலும் கூட, அவர்கள் முன்னாடி சாட்சியங்களும் ஆவணங்களும் சரியாக இல்லைன்னா நீதிமன்றம் விடுதலை தான் செய்யும். அதுதான் யதார்த்தம். இப்போ இந்த மாதிரியான ஒரு வழக்கில் எவ்வளோ மெத்தனமாக இந்த அரசு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா வந்து வழக்கு ஆரம்பகட்ட நிலையிலே வந்து சார்னு யாரும் கிடையாது அப்படின்னு, இவர் மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அடுத்து யார் புகார் ஆனால் கொடுத்தாங்க? வழக்கு தொடுத்து மிக உடனே தீர்ப்பு வாங்கி கொடுத்தாங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம் தான். அது வாங்கி கொடுத்தாச்சு இல்லை. அது என்னன்னா, சமூக வலைதள அழுத்தங்கள் பொதுவில் வந்து அது பெரிய லெவலில் நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய அழுத்தமான செய்தியாக பேசுபொருளாக மாறினால தங்களை புனித ஆத்மாக்களாக காட்டுறதுக்காக உடனடியே செஞ்சாங்க. உண்மையிலே ஞானசேகரன் அந்த வழக்கில் முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும். யார் அந்த பின்னணியில் இருந்தது, யார் அவன் எத்தனை காலமாக இதே வேலை செஞ்சுக்கிட்டு தான், மற்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரெல்லாம், அதெல்லாம் வந்திருக்கணும்ல. நம்ம தான் வந்து முதல்ல புகார் கொடுத்த பெண்ணுடைய லிஸ்ட்டு, எஃப்ஐஆர் காப்பி, பேர் எல்லாத்தையும் வெளியே விட்டுவிட்டோம். இது வந்து அடுத்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுக்க முன் வர மாட்டாங்கல்ல. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாதுல்ல. நமக்குள்ளது இதே மாதிரி வெளியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலை தான். ஆக இந்த வழக்கு வந்து அரசு நடத்தின லட்சணத்துக்கான சான்று தான் அது. இப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து திரும்ப நிறைய பேர் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்கிறாங்க. அதில் கோவில் சார்பாக வந்து நீதிமன்றத்தில் அவங்க ஒரு வாதத்தை வச்சுருந்த தூண் சம்மந்தப்பட்டது வந்து ஏற்கனவே அது சமணர்கள் காலகட்டத்தில் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இது இப்போ தான் வந்து அளவைக்கல்னு உருட்டினீங்க, இப்போ சமணர்கள் காலத்துக்கு போயிட்டாங்க. தேடி போனால் அதனுடைய வரலாறு கிடைக்குது இல்லை. இப்போ சமணர்கள் காலத்தில் அவர்கள்லாம் கூடி இருந்து இது பண்ணுறதுக்காக உரையாடல் நடத்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கு அந்த இதில் அந்த தூணில் விளக்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன அதே மாதிரி ஒரு விளக்கை இப்பவும் ஏற்றிட்டு போயிட வேண்டியது என்ன? அவங்க சொல்கிறாங்க அது சமணர்கள் சம்மந்தப்பட்டது தானே, இதில் நீங்கள் அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை புரியல, அப்படி எப்படி இருக்க முடியும்? அந்த ஏங்க இன்றைக்கி நீங்கள் வந்து வெள்ளைக்காரன் ஒரு காலகட்டத்தில் விட்டு போயிட்டான், அதனால் திரும்ப இப்போ வெள்ளைக்காரன் தான் வந்து கேட்கணும்னு சொல்வீங்களா? வெள்ளைக்காரன் ஒரு அளவைகள் போட்டு போயிட்டான், இல்லை வெள்ளைக்காரன் கட்டி வச்சுருந்தான், ஒரு கோட்டையை கட்டி வச்சுருந்தான். ஒருவேளை உண்மையாகவே அதில் தீபத்தூணில் அது மாதிரி. சரி, நான் இன்னும் கேட்கேன் சார், நான் வந்து சாதாரண ஏத்தனை ஏதாவது பிரச்சனை வரும் அதை தான் கேட்கேன். அதான் நம்ம கேட்குறேன். ரொம்ப எளிமையான விஷயம் அது. சங்கிகளுடைய அரசியல் நமக்கு அதை ஏற்றுக்கிடல, நம்ம வந்து உடன்பாடில். இப்போ அந்த கல் இங்கே ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்க தூணில் ஏற்றுறோம், அங்கேருந்து இதில் வந்து ஏற்றுறதுல என்ன குறைஞ்சிட போகிறோம் நம்ம? அதான் இது. இதை நான் கேட்குறதுனால சங்கி பாலா சங்கி ஆகிட்டார் பார்த்தீங்களா அப்படி. நான் யதார்த்தமாக கேட்குறேன், சாதாரணமாக கேட்குறேன். அது ஏற்றினா முடிஞ்சு போச்சு, அந்த பிரச்சனையே முடிஞ்சு போயிரும்ல. சங்கிகள் அரசியல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிரும்ல. ஆனால் இங்கே வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் ஓவராலாக இதை நம்ம வந்து பார்க்குறது. தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்கிறதுக்கான வேலையை திமுக செய்யுது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். அதை தான் இப்போ வந்து அமித்ஷா வந்து பேசுகிறாரு. திமுக வந்து இது கொடுக்கல, தமிழ்நாட்டில் வந்து இவர்களோட இது எத்தனை சாக்கள் வந்தாலும் இங்கே நடக்காதுன்னெலாம் சவடால் விடுறாங்கல்ல. இதெல்லாம் இதோடைய அரசியல் தான். தமிழ்நாட்டில் பிஜேபியை வந்து வளர்க்கணும், பிஜேபி எதிராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது. இப்போ பிஜேபி கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க. அந்த கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டைக்குள்ளே 43 வருஷத்துக்கு மேலே இருந்த அந்த இடத்த வந்து பிஜேபி இன்னைக்கு பிடிக்கிறாங்கல்ல. அவன் ஒவ்வொரு இடத்தையும் வந்து தகர்த்துக்கிட்டே வர்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளும் வருவார்கள் என்றால், இவ்வளோ நாள் திராவிடம் உயிரோடு இருந்ததுக்கு ஒரே காரணம் தமிழர்கள் திராவிடத்தின் பின்னாடி இருந்தார்கள். தமிழர்கள் நம்மளை திராவிடர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம், அதனால் திராவிடம் உயிரோடு இருந்தது.
இப்போ தான் தமிழர்கள் வந்து திராவிடத்தை தூக்கி ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கும்போது திராவிடத்துடைய பலத்தை இழக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய நம்பிக்கை இழந்தது நீங்கள் செய்த துரோகம். 2009 கருணாநிதி செய்த துரோகத்தால் தான் திராவிடம் இன்னைக்கு இந்த கதற நிலைமைக்கு வந்திருக்கு. இன்றைக்கி உங்கள்கிட்ட செல்வ செழிப்பு இருக்கலாம், அதனால் வச்சு நீங்கள் கூட்டத்தை திட்டலாம், வாக்குகளை வாங்கலாம், வெற்றி பெறலாம். ஆனால் கருத்தியல் ரீதியாக திராவிடம் தமிழர்கள் வேறு அப்படிங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு தமிழர்கிட்ட, அடுத்த தலைமுறைகிட்ட. அதை உங்களால் மாற்ற முடியாது. நீங்கள் வேற, நாங்கள் வேற அப்படிங்கிற எண்ணம் உருவாயிடுச்சு. ஆகவே திராவிடத்துக்கு வீழ்ச்சி காலம் தான் இது.